ஆக்சுவலா வெளிநாட்டு வாழ்க்கை பத்தி நிறைய ஒரு வீடியோ போட்டு ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா நம்மளும் கொஞ்சம் அந்த வெளிநாட்டை பத்தி வீடியோ போடுறதுனால நிறைய வீடியோஸ் வரும். நிறைய நாட்டுல உள்ளவங்க இன்க்ளூடிங் எவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு கேர்ள்ஸ் வந்து வீடியோ போடுறாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு நினைப்பேன். ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றமா இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. அதுல ஒரு பிளஸ் இருக்கு. இன்க்ளூடிங் நானும் நிறைய வெளிநாட்டை பத்தி வீடியோ போடுறேன். ஆனா அதுல என்ன மாற்றம்னு நினைக்கிறேன்னா எல்லாருமே சொல்ற வழி என்ன தெரியுமா? அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப், அவங்களோட மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம். ஸோ அதனால மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், கேர்ள்ஸா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே நல்லதா ஒரு வேலை ட்ரை பண்ணி ஃபாரினுக்கு வந்துருங்க. அது கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் அது நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். அந்த மேனேஜ்ல இருந்து நீங்க வந்து குயிக்கா நீங்க நல்லா ஒரு லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல உங்க லைஃபை நீங்க செட்டிலே பண்ணிடலாம். முக்கியமா நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க ஃபேமிலியா போய் உட்கார்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலியா இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டம் தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல நீங்க கஷ்டப்பட்டோங்கிற ஒரு யதார்த்தம் இருக்காது, ஓகேவா? சோ அதனால வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் நிறைய பாக்குறேன். சோ நம்மளே போல நிறைய ஒருத்துக்கு திங்க் பண்ண தோன்றே. சோ அதுக்கெல்லாம் ஒரே விஷயம், பயங்கரமா மேரேஜுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சோன்னு பயங்கரமா கஷ்டப்படுங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்படுங்க. நீங்க நினைச்சதை விட அதிகமாவே சம்பாதிச்சிடலாம். அப்புறம் உங்க லைஃப் வந்து உண்மையாவே சொல்றேன் வேற மாதிரி இருக்கும்.